செலுத்துவோர் அமைப்பு மற்றும் ஃபிக்கி அமைப்புகள் சார்பில் ஜிஎஸ்டியின் பயணம் மற்றும் அடுத்த கட்டம் என்னும் சிறப்பு கருத்தரங்க நிகழ்ச்சி கோவை நீலாம்பூர் பகுதியில் நடைபெற்றது. இந்தியாவில் உள்ள வரி செலுத்துவோர் சங்கமான இந்திய வரி செலுத்துவோர் அமைப்பு மற்றும் பிக்கி ஆகியவை இணைந்து கோவை நீலாம்பூர் பகுதியில் உள்ள தனியார் உணவக அரங்கில் ஜிஎஸ்டியின் பயணம் 2017 முதல் 2025 வரை மற்றும் அதன் அடுத்த கட்டம் என்ற தலைப்பில் ஒரு சிறப்பு கருத்தரங்கை நடத்தியது. 2017ஆம் ஆண்டு ஜூலை 1ஆம் தேதி அன்று ஜிஎஸ்டி என்று அழைக்கப்படும் சரக்கு மற்றும் சேவை வரி அறிமுகப்படுத்தப்பட்டதை குறிக்கும் வகையிலும் கடந்த 8 ஆண்டுகளில் ஜிஎஸ்டி அமலாக்கம் எவ்வாறு இருந்தது என்பதை விரிவாக ஆய்வு செய்யவும், அத்துடன் தொழில்துறைகளுக்கு ஒரு சிறந்த ஜிஎஸ்டி வரி சூழலை உருவாக்குவது எப்படி என்று எதிர்காலத்தை நோக்கிய திட்டங்களை பற்றி அறியவும் இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டது. ஜிஎஸ்டி அறிமுகப்படுத்தப்பட்டதில் இருந்து இன்று வரை கடந்த 8 ஆண்டுகளில் பல மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளன. அரசாங்கம் மக்களின் கருத்துக்களை கேட்டறிந்து அதற்கேற்ப மாற்றங்களை செயல்படுத்தியதாலேயே இந்த மாற்றங்கள் சாத்தியமாயின. இந்த மாற்றங்கள் மக்கள் மற்றும் அரசாங்கத்தின் இலக்குகளுக்கு ஆதரவளிக்கும் வகையில் அமைந்ததாக விழாவின் வாயிலாக தெரிவிக்கப்பட்டது. இதில் இந்திய வரி செலுத்துவோர் அமைப்பின் தலைவர் ஆர். சாந்தகுமார் வரவேற்புரை வழங்கினார். மேலும் பல்வேறு துறைகளில் சேர்ந்த 9 புகழ்பெற்ற வல்லுநர்கள் இந்த நிகழ்வின் மைய கருத்து குறித்து பேசினர். இதில் வங்கிகள் சார்பாக சிட்டி யூனியன் வங்கியின் பொது மேலாளர் சுப்பிரமணியன், பொறியியல் துறையில் கிராஃப்ட்ஸ்மேன் ஆட்டோமேஷன் லிமிடெட் நிறுவனத்தின் இணை நிர்வாக இயக்குனர் கௌதம் ராம், அரசாங்கத்தின் சார்பாக மத்திய ஜிஎஸ்டி மற்றும் மத்திய கலால் உதவி ஆணையர் ஆர். மணிமோகன், சுகாதாரத்துறையில் சீலா மற்றும் பெத்தேல் மருத்துவமனையின் தலைமை நிர்வாக அதிகாரி டாக்டர் ராஜபாண்டியன், விருந்தோம்பல் துறையில் லீ மெரிடியன் ஹோட்டலின் நிர்வாக இயக்குனர் சென்னிமலை, நகைத்துறையில் எமரால்ட் ஜுவல் இண்டஸ்ட்ரி இந்தியா லிமிடெட் நிறுவனத்தின் தலைமை நிர்வாக அதிகாரி சீனிவாசன் உள்ளிட்டோர் பலர் கலந்து கொண்டனர். இறுதியாக இந்திய வரி செலுத்துவோர் அமைப்பின் செயற்குழு உறுப்பினர் மிதுன் ராம்தாஸ் நன்றி உரை வழங்கி விழாவினை நிறைவு செய்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. நான் சாந்தகுமார் இந்தியா டாக்ஸ் பேயர்லேருந்து பேசுகிற பிரசிடெண்ட்டாக இருக்கேன். அண்ட் இந்த ப்ரோக்ராம் வந்து ஜிஎஸ்டி நம்ம எல்லாம் கஷ்டப்பட்டு வாங்கின ஒரு ஜிஎஸ்டி. அது ரொம்ப நாள் பல டெகேட்ஸாக பேசி இதுக்காக கஷ்டப்பட்டு then we got the GST. GST was that 1 July 2017 ஸ்டார்ட் ஆச்சு. இன்னைக்கு அது 8 வருஷம் முடியுது. 8 வருஷத்துக்கு நம்ம என்ன, நம்மளுடைய எக்ஸ்பீரியன்ஸ் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக மற்ற இண்டஸ்ட்ரீஸ்லேருந்தும் வெவ்வேறு வெர்டிகல்ஸ்லேருந்தும் அவங்களுடைய ஒப்பீனியன்ஸை நம்ம இங்கே ஷேர் பண்ணுறாங்க. அவங்க கூட அது மட்டும் இல்லாமல் அடுத்தது நம்ம என்ன அதுலேருந்து எதிர்பார்க்குறோம் அப்படிங்கிறதும் இதில் முக்கியமான விஷயம். ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம வந்து இவங்ககிட்ட இருந்து கேட்டு வாங்கி தெரிஞ்சுட்டு தென் வி ஆர் கோயிங் டு மேக் எ ரிப்போர்ட். இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு ரிப்போர்ட்டாக பண்ணி கவர்மெண்ட்டில் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ திஸ் இஸ் அவர் ஸ்டார்டிங் திங். அண்ட் இந்த ப்ரோக்ராமில் இதுதான் அப்ஜெக்டிவாக வச்சுருக்கோம். சார், உங்களுடைய இந்த ரிப்போர்ட்டில் வந்து லோக்கல் கவர்மெண்ட்ஸ்க்கு வந்து 50% ஷேர் பண்ணணும். ஓகே, அது வந்து அஃப்கோர்ஸ் இது நாட் ஜஸ்ட் ஜிஎஸ்டி உடைய இதுக்கும் சம்மந்தம் இல்லை. நாங்கள் இதை தவிர வேறு சில ஆக்டிவிட்டீஸ் எங்களுக்கு இருக்குது. அந்த ஆக்டிவிட்டீஸில் நம்ம ப்ரொமோட் பண்ணுற விஷயம், நம்ம கேட்டுட்ருக்கிற விஷயம் என்ன அப்படின்னா, மொத்தமான வருமானத்தில் கவர்மெண்ட்டுடைய வருமானத்தில் 50% வந்து லோக்கல் கவர்னன்ஸ்க்கு கிடைச்சா அது கரெக்டாக இருக்கும். ஏன்னா இன்றைக்கி நமக்கு லோக்கல் ரிக்குவயர்மெண்ட்ஸ், நம்மளுடைய தேவைகள், அத்தியாவசியமான தேவைகள் சரியாக மீட் பண்ணலை. ஸோ அதனால 50% requirements should 50% of the tax collected should come to the local body, local governance, and 25% should go to the state and another balance 25 should go to the center. அப்படிங்கிறது எங்களுடைய நிறைய பெட்டிஷன்ஸில் நாங்கள் போட்டுகிட்டே இருக்கோம். அஃப்கோர்ஸ் we expect someday government will respond. ஏதோ ஒரு டைமில் அது அவங்களுடைய பிளானோட ஜெல் ஆகும்னு நினைக்கிறோம். ஸோ அந்த டைமில் we will also get that. சார், இன்னைக்கு இந்த துறையில் வந்து யாரெல்லாம் வராங்க? பேங்கிங்லேருந்து வராங்களா? என்னென்ன மாதிரி ஃபீல்டு எக்ஸ்பர்ட்ஸ் வராங்க? சார், இன்னைக்கு பேங்கிங்லேருந்து சார் வந்து சிட்டி யூனியன் பேங்க்குடைய ஜென்ரல் மேனேஜர். அண்ட் இவர் வந்து எனர்ஜி செக்மெண்ட்டில் மெயினான இதுவாக இருக்கார். நந்தகுமார் சென்னையிலேருந்து வந்திருக்காரு. சார் கும்பகோணத்துலேருந்து வந்திருக்காரு. ஏன்னா இங்கே வந்து டெக்ஸ்டைல்ஸில் எல்எஸ் மில் தேனியிலேருந்து வந்திருக்காங்க. ஸோ இது மாதிரி ஒவ்வொரு செக்டர் ஜுவல்லரியிலேருந்து வராங்க. வெவ்வேறு செக்டர்ஸ்லேருந்து நம்ம இதில் இன்னைக்கு பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. ஒவ்வொரு வெர்டிக்கலாக எடுத்திருக்கோம். ஹெல்த் கேர்லேருந்து டாக்டர் ராஜ்பாண்டியன் வந்திருக்காரு பெத்தல்
ஹாஸ்பிட்டல்ஸ். ஸோ வி ஹவ் காட் வெரி மெனி வெர்டிகல்ஸ், ஒரு 8 வெர்டிகல்ஸ்லேருந்து இன்னைக்கு பேசுகிறாங்க.